நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தேவன் தந்தக்காக நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம், அதுக்கு மேலே நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். குருவுள்ளவரை நன்றி, எங்கள் தெய்வமே நன்றி. ஏன் நாட்கள் வசனம் எங்களோடு பேசுகிற ஆண்டவரே, அதை எங்களை ஆசீர்வதிக்கிட்டியா. கேட்கிறவர்களையும் சொல்லுவர்களையும் ஆசீர்வதிக்கணும். மரத்தை வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். 2 நாளாகம புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு ராஜா அங்க பெரிய வெற்றி ஆண்டு கொடுக்காங்க. 2 நாளாகம 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் வசனம் விதமா சொல்லுது. ஆசா தன் தேவனாய் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே. ஆசா கர்த்தர் கூப்பிட்டாரு. என்ன காரியம் வந்துச்சு அப்படின்றது மேல பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் அதிகாரம் 2 ஆசாக்கு விரோதமாக, அவர்களுக்கு விரோதமாக ஏத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மசேரா மட்டும் வந்தான். இவங்கிட்ட 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட ஏத்தால யுத்தம் பண்றவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இது ஆசா கேள்விப்பட்ட உடனே 10ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மசேராவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசாக்கு தெரியும், நம்மளோட ஒவ்வொரு ஆளும் 2 பேர் அடிக்கணும். யூதாவிலே 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யூதாவிலே பரிசை ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்னியமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்ற 2 லட்சம் பேரும், 2,80,000 பேருமான சேனை ஆசாக இருந்தா 5,80,000. ஆனா எங்களுக்கு விரோதமா இருந்தவங்க 10 லட்சம் பேர். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளோட பணம் குறைய இருக்கும், பலன் குறைய இருக்கும், நம்மளுக்கு விரோதமா பலசாலியா இருப்பாங்க. ஆசா ஆண்டுடைய விதமா சொல்றாரு. இவருக்கு ஒரு பெரிய யுத்தம் வந்துட்டு ஆசாக்கு விரோதமாக. அதனால அவர் பயப்படல, ஆண்டவர் நோக்கி கூப்பிடல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பயப்படும்படியான காரியம், நம்மள மூழ்கடிக்கும்படியான காரியம் வரும்பொழுது ஆசா ராஜா செஞ்சவன் நம்ம செய்யலாம். 2 நாளாகமம் 11 வசனத்தை பார்த்தோம். ஆசா தன் தேவனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலன் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு உதவி செய்து லேசான காரியம். நோய் அப்படியே பலவீனம் ஆயிடுவாங்க. சங்கீதக்காரர் சொல்றார், பலவானே பலத்துல பெருமை பாராட்டாத. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு நோய் திடீர்னு இறந்துருவாங்க. ஆனா இது ஆசா நல்லா தெரிஞ்சிருக்கிறார். சொன்னார், பலன் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு உதவி செய்யறது லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். பைபிள் சொல்லுது, கர்த்தரை நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க, அவங்க முகங்கள் வெக்கப்படவே இல்லை. ஆசாக்கு விரோதமா யுத்தம் ஆசாட்ட ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஆசா வெக்கப்பட்டுருவாரு. இன்னும் பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் செத்துட்டு இருந்தாங்க முறுமுறுப்புல. மோசையை பார்த்து ஆண்டு சொன்னா, வெங்கல சர்ப்பத்தை வையினார். அந்த சர்ப்பத்தை பார்த்தாங்க, பிழைச்சாங்க. அதே மாதிரி ஆசா அவரே நோக்கி, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு. இன்னும் எரியமேல பார்ப்போம், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல உனக்கு தெரியாது 8ஆம் காரியம் பெரிய காரியத்தை செய்யறேன். இன்னும் பொருட ஆண்டு நோக்கி கூப்பிடுதான். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லுதான். அப்படியே நிக்க போறாரு, திருப்பியும் அதிகமா கூப்பிடுதான். அந்த மாதிரி இங்க ஆசா செய்யறார். நீங்கள் நானும் நம்ம செய்வோம். நமக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும். பண தேவையோ இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் தேவையோ படிப்பு தேவையோ ஆண்டு நோக்கி நம்ம பார்க்கணும். ஆசா ஆண்டு நோக்கி பார்க்கலாம். என்ன அற்புதம் நடக்குவாங்க. ஆசா தன் தேவனா கர்த்தரை நோக்கி 16ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 2 நாளாகும். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்கு உதவி செய்தவங்க லேசான காரியம். எங்க தேவனா கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எங்களுக்கு துணையாயிரும், சப்போர்ட்டா இருங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ இல்லையோ,
ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பார். ஆசா மாதிரியே நம்ம ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக வந்தோம். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். பெரிய கூட்டம் ஐயா, 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 5,80,000 இருக்கிறாங்க. 4,20,000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அவங்களை அடிக்கணும். உம்மை சார்ந்து உங்க நாமத்துல வந்தோம் அப்படிங்கிற ஆண்டவரை சாரணுமா? உம்மை சார்ந்து முதல்ல ஆண்டவர் சொன்ன எங்களுக்கு துணைநிலைன்னு சொல்லணும். பிறகு நான் உங்களையே நாங்க சார்ந்திருக்கோம்னு சொல்லணும். பிறகு அவருடைய நாமம், இயேசுவின் நாமம். பேதுரு யோவான் நோயாளியை பார்த்து சொன்னாங்க, நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல எந்திரிச்சு நட அப்படிங்க. அந்த நாமம் இயேசு நாமம். அந்த நாமத்துல வந்தோன்னு ஆசா சொல்லுதார். நாமத்தில் ஏராளமான உம்முடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். ஆபத்துல சொல்லணும், நீர் எங்கள் தேவன் ஐயா, எங்களை காப்பாற்றுங்க. என்ன தேவையோ அந்த தேவையிட்ட ஆண்டுகிட்ட சொல்லணும், நீர், நான் உங்க பிள்ளை, நீர் எங்க தேவன், எங்களை காப்பாற்றும். ஆசா சொன்னார், எங்களை காப்பாற்றும் ஐயா. நீர் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், உம்மை மேற்கொள்ள விடாது, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிலும். ஜெயிச்சுட்டான் அப்படின்னா மனுஷன் மேற்கொள்றாயா? எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது. மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதிரும். மனுஷரை மேற்கொள்ள விடாதுலையா? உங்க நாம எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கோம், அவரே தான் நம்பிட்டு இருக்கோம். ஐயா எங்களுக்கு விரோதமா வராதா, ஏதாவது தாரை வாங்கிட்டுக்கோ அப்படின்னு ஆசா சொல்லல, தைரியமா போறாரு. ஆனா அந்த வார்த்தையை சொல்லி போறாரு, தொடர் இல்லைங்க, எங்களுக்கு தொடர் இல்லைங்க, உங்களை சார்ந்து இருக்கோம், உங்க நாமத்துல வந்திருக்கிறோம். ரெண்டாவது, மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதுன்னு சொல்லி உறுதியா ஜெபிக்கிறார். இப்படி ஜெபிச்ச உடனே, நம்பிக்கையோடு ஜெபிச்ச உடனே கீழே வசந்த அப்பொழுது கருத்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாங்க. உடனே ஆண்டவர் இறங்குதாங்க ஆசாக்கு. ஆசா சொன்ன வார்த்தை ஆண்டவரை பிடிச்சிட்டு, நீர் எங்க தேவன், உங்களை சார்ந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு துணை நில்லுங்க, உங்க நாமத்துல வந்திருக்கிறோம் சொன்ன உடனே ஆண்டவர் இறங்கிட்டார். அப்பொழுது கர்த்தர் 12ஆம் வசனத்துல 14ஆம் அதிகாரத்துல அந்த ஏத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் ஏத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆண்டவர் முறியடிச்சிட்டாங்க. யூதா ஜனங்களுக்கு மேல ஆண்டுடைய வல்லமை இறங்கணும்னு அவங்க அடிச்சு அவங்களை வரட்டாங்க. இங்க ஆசிரியர் இவ்வளவு எழுதிட்டு போறாரு, ஆண்டவர் இறங்கியிருக்காரு. அப்ப எப்படி இறங்கியிருக்காரு? யூதா ஜனங்கள் போர் சேவகர் மேல ஆண்டவர் இறங்கிட்டாங்க, பலசாலியா மாறிட்டாங்க. ஏத்தியோப்பியர் அடிச்சு வரட்டுதாங்க, அவங்க ஓடிட்டாங்க. முன்பாக முறியடித்ததனால் ஏத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் 13ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 2 அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் ஏறார் மட்டும் துரத்தினார்கள். ஏத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய செயலுக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார்கள். எங்க இவங்க தோத்துருவோமோ இருந்த இடத்துல இவங்க ஜெயித்து அவங்கள கொள்ளையும் அடிக்கிறாங்க. பணக்காரங்க யுத்தத்துல வரும்போது செயின், குதிரத்துல தங்கெல்லாம் கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க, ஆடு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தோத்தனை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதை ஆசா எல்லாத்தையும் கைப்பற்றினார். அதான் இவங்க மிகுதியாய் கொள்ளையடிச்சாங்க பைபிள்ல சொல்லப்பட்டது. நம்ம சோதனையில ஜெயிக்கும் பொழுது, எங்க ஆசாக்கு சோதனை ஜெயிச்சார், அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஆசா மாதிரி பெரிய பிரச்சனை ஆசாக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஆசா ராஜா செஞ்ச மாதிரியே நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவாங்க. கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. 2 நாளாம் 14 அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாகப்பட்டது. மிகுதியாய் இவர்கள் கடைசிக்கு ஆண்டவரே சார்ந்திருந்தார். துரணன்னு கூப்பிட்டாங்க. உங்களை மேற்கொள்ள விடாதிரும்,
உங்க நாம தூசிக்கப்படக்கூடாதியான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கினாங்க, உங்களுக்கும் இறங்குவார். ஆண்டவரை சார்ந்திருங்க. எனக்கு துணை நிலைன்னு சொல்லுங்க. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காத, எங்களுக்கு துணை நிலைன்னு நம்ம சொல்லணுமா? மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டான்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் கொட்டங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். பெரிய ஆசீர்வாதம் ஆசா கிடைச்சிக்கிட்டு பிரியமானவர்களே. ஆண்டவரே நம்பினார். ஆண்டவர் கூப்பிட்டா நம்ம ஆண்டவர் நம்புவோம், ஆண்டவர் கூப்பிடுவோம், ஆண்டவர் வருவார். ஆசாக்கு செஞ்ச மாதிரி அவங்களுக்கு செய்வார். நம்ம இப்ப சோதர ஆண்டவரே வச்சிருக்கிறோம். திரளான கூட்டம் ஆசாக்கு விரோதமா வந்து சேர்ந்தார். அவருமே நம்பி இருந்தார். இன்னொரு வசனத்தை சொல்லப்படுது, அவருக்கு முன்பாக எங்களுக்கு பலன் இல்லைன்னு காரியத்தில் ராஜாக்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க ஆசாக்கு பலப்படுத்தி ஞானப்படுத்தி அவரை அந்த யுத்தத்துல ஜெயிக்க வச்சீங்க ஆண்டவரே. அதே மாதிரி கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைங்க. அவங்க ஆசா ஜெயித்த மாதிரி ஜெயித்து மிகுந்த கொள்ளை பொருளை அவங்க கிடைச்சது ஆண்டவரே. அப்படி கேட்க பிள்ளைகள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. உங்களை நம்ப கிருபை செய்யுங்க. உங்களை துணைங்க கூப்பிட கிருபை செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. இப்ப வியாதி வரும்போது மாற்றுங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.